ஃபேஸ்புக்கில் இருக்க ஒருத்தரோட ஃபாலோவர்ஸ் 1 மில்லியனாக வந்துருச்சுன்னு வைங்க, இல்லை யூடியூப்பில் நீங்கள் இருக்கீங்க, யூடியூப்பில் உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு 1 மில்லியன் வந்துட்டாங்க, இல்லை ஒரு இன்ஸ்டா, இப்படி இதில் எதுலனாலும் உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா நீங்களே தனியாக ஒரு மீடியாவாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, நீங்களே வந்து சன் டிவி மாதிரியோ, ராஜ் டிவி மாதிரியோ, விஜய் டிவி மாதிரியோ நீங்களே ஒரு சேனலாக ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ விளம்பரதாரர்கள் உங்களை நெருங்குவதில் தப்பே கிடையாது, வருவாங்க, வந்தால் நீங்கள் விளம்பரத்தை போடலாம், தப்பு கிடையாது. அதே நேரத்தில் இன்ஃப்ளூயன்சரோட வேலையே என்னது, பார்வையாளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தான் அது பேரே இன்ஃப்ளூயன்சர். ஆனால் அதை வந்து விளம்பரம்னு சொல்லிட்டு செஞ்சால் தான் அது சரியான விஷயம். காசு வருதுன்றதுக்காக நான் மட்டும் சொன்னேன்னு வைங்களேன், அதுக்கு பேர் ஏமாத்து வேலை. அப்போ அந்த 1 மில்லியன் வியூவர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் ஒரு க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணீங்க, அந்த க்ரீம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க, அப்போ உங்களை நம்பி வாங்குவோம். இந்த ஏமாத்து வேலை முதல்ல ஆரம்பிச்சது எதில் ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, வந்து என்னன்னா கீழே ஹேஷ்டேக்கில் கொலா போகிறதில்ல, இந்த வீடியோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதில்ல. அதுக்கு வந்து அவங்க ஏஜென்சி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து கொலாபுன்னு போடாமல் போட்டிங்கன்னா ஏமாத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபா உங்களுக்கு தருவோம். அதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு ட்வீட்டுக்கு 3 லட்சம், ஒரு ஷார்ட்ஸுக்கு வந்து 5 லட்சம், ஒரு வீடியோக்கு பேக்கேஜே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம். இல்லை, விளம்பரத்துறையில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, விளம்பரத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியாது நிறைய பேருக்கு. விளம்பரத்துக்கெல்லாம் பட்ஜெட்லாம் மினிமம். இது ஆக்சுவலாக எத்திக்கல் நான் எத்திக்கல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமா? இதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு குற்றம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வரையறை. இதை நீங்கள் எப்படி குற்றத்தில் வரையறுப்பீங்க? ஏமாறுறது உங்கள் பிரச்சனை இல்லை. இப்போ கூட பாருங்கள், ஃபோனை யாருக்கு பண்ணிங்கனாலும் என்ன முதல்ல வருது, கவர்ச்சிகரமான பணம் ஈட்டும் விளம்பரங்கள் வந்தால் அவற்றை நம்பாதீர்கள், அது சைபர் குற்றவாளிகள் உங்களுக்கு விரித்த வலையாக இருக்கலாம். அதுக்கப்புறமும் இன்னும் ஏமாந்துட்டு தானே இருக்காங்க. ஆமாம். அப்போ ஏமாறுறது நம்மளுடைய பேராசை. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சித் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு யூடியூபர் டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வீடியோ போட்டு வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தாங்க. அதில் எப்படிலாம் ஏமாத்துறாங்க, மக்கள் வந்து எப்படிலாம் ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இவங்க எந்த எல்லைக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு போட்டிருந்தாங்க. இந்த சூழலில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லாமல் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் மனிஷா அப்படிங்கிறவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு முன்னாள் விளம்பரத்துறை மேலாளர் அப்படின்ற முறையில் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசலாம். ஏன்னா வரலாற்று ஆய்வாளருக்கும் விளம்பரத்துக்கும் என்னையா சம்பந்தம் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி அந்த கேள்வி எழக்கூடிய நண்பர்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன், என்னுடைய முழு நேர வேலையாக இருந்தது வந்து வரலாற்று ஆய்வுலாம் கிடையாது, மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங், அட்வர்டைஸிங், சேல்ஸு, இதுதான் என்னோடய வேலை. பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனங்கள், பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே வேலை பார்த்துருக்குறேன். 35 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். விளம்பரம் அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து ஒரு ஊடகம்னு ஒன்று உருவாச்சோ அப்போவே விளம்பரம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? முதல்ல பத்திரிகைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, சுவரொட்டியில் விளம்பரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சுவர் எழுத்துக்கள் அந்த மாதிரிலாம் விளம்பரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வர பார்த்திங்கன்னா இந்த லோகோன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, கம்பெனி லோகோ, அது வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுருப்பாங்க. இப்போது கோக் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரே ஒரு சிவப்பு வட்டம் மட்டும்தான். அது மாதிரி ஏர்டெல் பாருங்கள், அந்த ஒரே ஒரு ஏ மட்டும்தான். அது மாதிரி ஏன் சிம்பிளாக வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கம்ப்யூட்டரில் எனக்கு டிசைனிங் தெரியும்னு பலான்னு என்ன வேணால் நீங்கள் டிசைன் பண்ணிடலாம். அது வந்து எல்லா வகையான மீடியாலையும் ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரீப்ரொடியூஸ்னால் என்ன சொல்கிறதுனா, ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கணும், இல்லை ஒரு பனியனில் பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக இருக்கணும், அதை செவுத்தில் வரைகிறதா இருந்தாலும் ஈஸியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து அது சரியான ஒரு லோகோ. உதாரணத்துக்கு திமுகவில் வந்து அண்ணா முதல்ல நின்ன சின்னம் வந்து சேவல் சின்னம், கலைஞருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் தான் வந்து உதயசூரியன்.
அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்னம் ஒதுக்குவாங்க முதல்ல. திமுக முதல் எலெக்ஷனில் நிற்கும்போது எடுத்த உடனே சின்னம் தரமாட்டாங்க. அங்கீகாரம் பெற்ற உடனே தான் சின்னம் கேட்கணும். அப்போது வந்து அண்ணா என்ன கேட்டாருன்னா, உதயசூரியன் தான் வேணும்னு கேட்டார். அவர் நான் நின்று சேவல் தான் வேணும்னு அவர் கேட்டுருக்கலாம். ஏன் கேட்கல? ஏன்னா சேவலை வந்து செவுத்துல வரைகிறத விட உதயசூரியனை வரைகிறது ஈஸி. இப்படி 2 முக்கோணத்தை போட்டு நடுவில் ஒரு வட்டத்தை போட்டிங்கன்னா சூரியன் முடிஞ்சு போச்சு. இதை வந்து அவர் ஒரு மேடையிலே சொல்லியிருக்காரு. காங்கிரஸ்காரர்கள் பசுவும் கன்றும் ஒரு செவத்தில் வரையக்கூடிய அதே நேரத்தில் 1000 சுவர்களில் என் தம்பிமார் உதயசூரியனை உதிக்க வைத்து விடுவார்கள் அப்படின்னு. ஸோ விளம்பரம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும், இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு சேவையாக இருந்தாலும் சரி, விளம்பரத்தின் மூலமாகத்தான் அந்த பொருளை விற்க வைக்க முடியும். அதுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் அமெரிக்காவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விளம்பரம் இல்லாமல் ஒரு பொருளை விற்பனை செய்ய முயற்சி செய்வது என்பது இருட்டில் நின்று கொண்டு வெளிச்சத்தில் செல்லும் பெண்ணை பார்த்து கண்ணடிப்பதற்கு சமம். அந்த பொண்ணு வெளிச்சத்தில் நிற்கும், நீ இருட்டுக்குள்ளே நின்று கண்ணடிச்சுன்னா கண்ணடிச்சா இல்லையானே எப்படி தெரியும்? அது மாதிரி தான் நீ விளம்பரம் இல்லாமல் ஒரு வியாபாரம் செய்ய முயற்சி செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல பொருளுக்கு வந்து விளம்பரமே தேவையில்லை அப்படிங்கிற கூட்டெல்லாம் சும்மா ஏமாற்றுதான். அதெல்லாம் சும்மா தான் ஏமாத்து வேலை தான். நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் விளம்பரம் பண்ணாதான். இப்படி ஒரு பொருள் இருக்குன்னே தெரியாமல் நீங்கள் எப்படி வாங்குவீங்க? ஆனால் அந்த விளம்பரத்துலேயே அசினைன் அட்வர்டைஸிங் அப்படிம்பாங்க. அசினைன் அட்வர்டைஸிங்னா கேவலமான அட்வர்டைஸிங்னு அர்த்தம், இல்லை மோசமான விளம்பர யுக்தின்னு அர்த்தம். அது வந்து தவறானது. இப்போது நீங்கள் எதில் விளம்பரம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்து 1 மில்லியன் பயன்பாட்டாளர்களாக போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க, அது வந்து ஒரு மீடியாவாக மாறிடுது. ஒரு பொருள் 1 மில்லியன் யூசருக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு மீடியாவாக மாறிடும். உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பர் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஒரு மீடியா. அதே போல தான் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தால வந்தது ரேடியோ. ரேடியோ வந்து மக்களிடம் போய் சேர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுங்களா? 1 மில்லியன் யூசருக்கு 60 வருஷம் ஆச்சு. அதே போலவே பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு 25 ஆண்டுகள் ஆச்சு. ஃபேஸ்புக்கு ஒரே வருஷத்தில் போய் சேர்ந்துருச்சு. அதே அந்த 1 மில்லியன் அப்படிங்கிற மார்க்கை. இப்போ அந்த ஃபேஸ்புக் 1 மில்லியன் ரீச் ஆனதை விடுங்க, ஃபேஸ்புக்கில் இருக்க ஒருத்தரோட ஃபாலோயர்ஸ் 1 மில்லியனாக வந்துருச்சுன்னு வைங்க. இல்லை யூடியூப்பில் நீங்கள் இருக்கீங்க, யூடியூப்பில் உங்களோட ஃபாலோயர்ஸ் வந்து ஒரு 1 மில்லியன் வந்துட்டாங்க. இல்லை ஒரு இன்ஸ்டா, இப்படி இதில் எதுலனாலும் உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா நீங்களே தனியாக ஒரு மீடியாவாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, நீங்களே வந்து சன் டிவி மாதிரியோ, ராஜ் டிவி மாதிரியோ, விஜய் டிவி மாதிரியோ நீங்களே ஒரு சேனலாக ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ விளம்பரதாரர்கள் உங்களை நெருங்குவதில் தப்பே கிடையாது, வருவாங்க. வந்தால் நீங்கள் விளம்பரத்தை போடலாம், தப்பு கிடையாது. அதே நேரத்தில் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. கண்டதையும் விளம்பரம் படுத்தக்கூடாது. நிரூபிக்கப்படாத விஷயங்கள், ஒரு சித்த வைத்தியர் மாதிரி யாராவது ஒருத்தன் வந்துக்கிட்டு கேன்சருக்கு நான் மருந்து வச்சுருக்கேன் எனக்கு விளம்பரம் போடுன்னு சொன்னாலும் போடக்கூடாது. இது வந்து ஐஎன்எஸ்னு ஒன்று இருக்குது, இந்தியன் நியூஸ் பேப்பர் சொசைட்டின்னு பேர். அதில் தான் வந்து முதல்ல எல்லா பத்திரிகைகளும் மெம்பராக இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. அதில் வந்து ஒரு கைட்லைன்ஸே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டூ நாட் அட்வர்டைஸ் மேஜிக்கல் ரெமடிஸ்னு கொடுத்துருக்காங்க. மேஜிக்கல் ரெமடின்னா குணப்படுத்த முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி யாராவது கிளைம் பண்ணாங்கன்னா அந்த விளம்பரத்தெல்லாம் போடாதீங்கன்னு. ஆனால் நிறைய எந்த பத்திரிகையும் கேட்குறது இல்லை, அவங்களும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அதுவே ஒரு தவறு தான். இன்னொன்று என்னென்னா, அட்வர்டோரியல் அப்படின்னு ஒன்று முன்னாடி உண்டு, இப்போவும் இருக்குது, இப்போ பெருசாக அதை பயன்படுத்துறது இல்லை. அட்வர்டோரியல்னால் என்னன்னா, இப்போ விளம்பரம் போடுறோன்னு வச்சுக்கிங்க, அந்த விளம்பரத்தை வந்து இப்போது நான் வந்து ஒரு ஸ்கூலோட விளம்பரம் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கிங்க, அந்த ஸ்கூலோட பேரெல்லாம் பெருசாக போட்டு ஃபோட்டோலாம் போட்டு இந்த ஸ்கூலில் இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் அது இதுன்னு ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி போடுறது, போட்டோடனே பார்த்தோன்னே தெரியும் விளம்பரம் அப்படின்னு. இன்னொரு டைப் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வர நியூஸ் மாதிரியே விளம்பரத்தை ரெடி பண்ணுறது. என்னென்னா, சென்னையில் பள்ளியின் சாதனை ஜனவரி 25 இன்று நாம் அந்த தலைமை ஆசிரியரை சந்தித்து கேட்டபோது அவர் கூறியது என்னவென்றால், எங்கள் பள்ளியில் இதெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு செய்தி மாதிரியே லே அவுட்டை ரெடி பண்ணுறது. ஆனால் அப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஓரத்தில் அட்வர்டோரியல் அப்படின்னு போடுறோம்.
எடிட்டோரியல் மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எடிட்டோரியல் அப்படிங்கிறதுக்காக அட்வர்டோரியல் அப்படின்னு சொல்லி நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி போடணும். யாரும் மக்கள் அதை பார்த்து நியூஸ்ன்னு நினச்சிடக்கூடாது. ஓகே. ஏன்னா அது வந்து மிஸ்கைடிங். நான் வந்து உண்மையிலே ஒரு செய்தியை கொண்டாந்து போடுறதுக்கும் மிஸ்கைட் பண்ணி ஒரு செய்தியை போடுறதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காக அந்த ஃபார்மேட்டில் போடக்கூடாதுன்னா போடலாம், தப்பு கிடையாது. அதை விளம்பரம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும். இப்போ இவங்க பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னா அதை செய்யலை, அதுதான் பிரச்சனை. அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிக்கிட்டு போடாமல் விட்டுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டு எந்த இடத்துல போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து ஒரு விளம்பரம் வருதுன்னு வச்சுங்க, அதை பார்த்து தம்பி வந்து அந்த சட்டை வாங்கிக்கிங்க தம்பி, நல்லா இருக்குது பாருங்கள், விளம்பரத்தில் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால், ஐயா அது எப்படி இருக்குன்னு தெரியல சார், அதை அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துலாம் எப்படி போகிறது அப்படின்னு யோசிப்பாங்க. இதே தம்பி நான் அந்த சட்டை தான் போட்டிருக்கேன், நல்லா இருக்குது வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னால் வாங்கிடுவாங்களா? அப்போது இது தான் பேர் இன்ஃப்ளூயன்சர்னு பேர். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இன்ஃப்ளூயன்சரோட வேலையே என்னது? பார்வையாளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தான் அது பேரே இன்ஃப்ளூயன்சர். ஆனால் அதை வந்து விளம்பரம்னு சொல்லிட்டு செஞ்சால் தான் அது சரியான விஷயம். காசு வருதுன்றதுக்காக நான் மட்டும் சொன்னேன்னு வைங்களேன், அதுக்கு பேர் ஏமாத்து வேலை. அப்போ அந்த 1 மில்லியன் வியூவர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் ஒரு க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணீங்க, அந்த க்ரீம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க, அப்போ உங்களை நம்பி வாங்குவோம். இந்த ஏமாத்து வேலை முதல்ல ஆரம்பிச்சது எதில் ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட்டி சேனலில் தான் ஆரம்பிச்சது. கன்றாவியாக இருக்கும், ஆனால் வேற லெவலு. அது அப்படியாகும் இப்படியாகும்னு இவங்க பேசுகிறாங்க. அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்து நம்பிடுவோம் எல்லாரும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், உணவை பற்றி ஏதோ நம்ம சேனலில் தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனலில் வேறு சேனலில் ஞாபகம் இல்லை. பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், டி நகரில் ஜிஎன் செட்டி ரோடும் கிரி ரோடு ஜாயின் ஆகக்கூடிய கார்னரில் ஒரு ரோட்டு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். டி நகரில் ஒரு 2 ஸ்டூடியோ இருக்குது, அங்கெல்லாம் ஷூட்டிங் போனேன்னா என் ஒய்ஃபே சொல்லுவாங்க, டி நகர் தானே போகிற, அப்போ நீ லஞ்சுக்கு வரமாட்டே, நீ அங்கே மீன் குழம்பு சாப்பிட போயிடுவில்ல அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நான் அந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமரு, எனக்கு அந்த கடையில் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் சொல்லியிருந்தேன். புக் ஃபேரில் ஒரு ஃபேன் ஒருத்தர் தேடி வந்துட்டார். முதல்ல பேசிகிட்டு இருந்து போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்தார். சார் நீங்கள் சொன்ன அந்த கடை எந்த சைடில் வரும், லெஃப்ட்டில் வருமா ரைட்டில் வருமான்னு? நீங்கள் பனல் பார்க்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் வரும், எதிர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சோடா கடையும் இருக்கும், நான் இங்கே சாப்பிட்டுட்டு அங்கே போய் ஒரு சோடாவும் குடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ரோட்டு கடையில் மீன் குழம்பு எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன், அங்கே நல்லா இருக்கும்ல. அதாவது அதில் வித்தியாசம் இருக்குது. விருப்பம் அப்படிங்கிறது வந்து பர்ஸ்பெக்டிவ் தான், சரியா? விருப்பம்ன்றதே பர்ஸ்பெக்டிவ். அதாவது லைலாவை பார்த்துட்டு எல்லோரும் சொன்னாங்களாம், அவ்வளோ ஒன்றும் அழகாக இல்லையா அப்படின்னு. லைலாவோட அழகை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு மஜ்னுவோட கண் இருந்தால் தான் புரியும். நம்ம வாசனைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு வர்ற அதே வாசனை உங்களுக்கு வராது. இப்போ மல்லிகைப்பூ வாசனைன்னு நினச்சிட்டு நான் ஒரு வாசனை மோந்து பார்த்துருப்பேன், எனக்கு மைண்டில் மல்லிகைப்பூ வாசனைன்றது ஒரு மாதிரி ரிஜிஸ்டர் ஆகும், நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி ரிஜிஸ்டர் ஆகும். அதனால தான் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இந்த சென்ட் எனக்கு பிடிக்காதும்பாங்க, வேற ஒருத்தர் எனக்கு அதுதான் ஃபேவரட்டும்பாங்க. புரியுதுங்களா? இன்னொன்று சொல்கிறேன், அழகு அப்படின்னு சொல்லி இந்த பெண்களை பார்த்து சொல்கிறது, ஆண்களை பார்த்து சொல்கிறதுன்றதே தப்பு. அப்படி சொல்கிறதே தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சுபவி தான் சொல்லுவார். அதை யாராவது ஒருத்தன் எங்கள் அம்மா அழகாக இல்லைன்னு சொல்லியிருக்கானா? எவனாவது ஒருத்தன் சொல்லியிருக்கானா? கல்யாணத்துக்கு போகும்போது மட்டும் எனக்கு அழகான பொண்ணு வேணும்னு வேற ஒரு ஸ்டாண்டர்டில் தேடுறான். எவனாவது ஒருத்தன் என்னோட அம்மா அழகாக இல்லைன்னு சொல்லியிருப்பானா? யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க அம்மா அழகு தான். அப்போ அழகுன்றது எங்கே இருக்குது? நம்மளுடைய பார்வையில் தான் இருக்குது, சரியா? அப்போ இந்த பர்ஸ்பெக்டிவை நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, இந்த பொருள் நல்ல பொருள் அப்படின்னு, அதை நீங்கள் விளம்பரத்துக்காக தான் செய்கிறீங்கன்றது தெரிஞ்சால் வாங்குறவன் யோசிப்பான். ஏன்னா பர்ச்சேஸுன்றதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்மா. முதல்ல உங்களுக்கு ஒரு நீடு இருக்கணும். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு சட்டை வாங்கணும்னு வச்சிங்களேன், முதல்ல என்ன பண்ணணும், அந்த சட்டை புதுசு வாங்கணுன்ற தேவை இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க, தேவை இருந்தவுடனே சர்ச் பண்ணுவீங்க, தேடுவீங்க, என்ன பிராண்டு என்ன கடையில் வாங்கலாம், எங்கே வாங்கலாம் அப்படின்னு முதல்ல சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. சர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ரிசர்ச் பண்ணுவீங்க, ரீசர்ச் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க, அந்த கடையில் இருக்கிறதுல எது நல்லா இருக்குது அப்படின்றத தேடி எடுப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, கம்பேர் பண்ணுவீங்க. ஒரே கேட்டகரியில் இருக்கிறதுல 2 இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு கம்பேர் பண்ணுவீங்க. கம்பேர் பண்ணி ஃபைனலாக
பொருளை வாங்குவீங்க. இத்தனை ஸ்டேஜ் இருக்குது ஒரு பர்ச்சேஸில், சரியா? அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் நான். யோசிக்க வைக்க விட மாட்டாங்க. அந்த பையரை யோசிக்க விடாமல் நான் அவங்க வாங்க சொல்கிறேன் அப்படின்னா அது தப்பு. அவங்களோட பணத்தை நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்கன்னு அர்த்தம். வாங்கிட்டு நல்லா இல்லைன்னா, அவனுக்கு பிடிக்கலன்னா, இப்போ அமேசானில் நிறைய ப்ராடக்ட் பார்க்குறோம். அமேசான், நான் இப்போல்லாம் ஃபேஸ்புக்கில் எதுவுமே வாங்குறது இல்லை. முன்னாடி நிறைய வாங்கி ஏமாந்துட்டான். அவன் காட்டுற வேலை ஒரு வேலையும் செய்யாது. அது 500 ரூபா 800 ரூபான்லாம் போட்டிருப்பான். ட்ரிம்மரு, நான் 550 ரூபா எலக்ட்ரிக் ட்ரிம்மர் அப்படின்போம். வாங்கி வச்சு தேய்ச்சோம்னா ஒரு முடி கூட வராது. ஸோ இப்படி நிறைய ஏமாந்ததுக்கப்புறம் நான் அதில் வாங்குறதே கிடையாது எதையுமே. சட்டைன்னு போட்டிருப்பான், பார்த்தோம்னா அது கன்றாவியாக இருக்கும். ஒரு தடவை புடவை ஒன்று போட்டிருந்தான், பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்க. சரின்னு வாங்கி பார்த்தா பழைய துணி மாதிரி இருக்குது அது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேஸ்புக் ஆட் பார்த்து வாங்குறதே விட்டுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் அவன் விளம்பரம்னு சொல்லியே நான் பார்த்துட்டு வாங்குகிறேன், வாங்கி ஏமாறுறேன். ஏமாறும்போது கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னதுக்கப்புறம், இந்த பொண்ணே சொல்லியிருக்குப்பா நல்லா தான் இருக்கும், இந்த பையனே சொல்லியிருக்கான்ப்பா நல்லா தான் இருக்கும், அவன் என்ன தப்பாக சொல்ல போகிறான், அவன் யூஸ் பண்ணிட்டு தானே சொல்கிறான் அப்படின்னு நினச்சி வாங்குறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் சப்ஸ்கிரைபரை ஏமாத்துறீங்க. கண்ணை மூடிட்டு வாங்கிடுறாங்க. ஆமாம், கண்ணை மூடி தானே. இப்போது நான் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எல்லா வீடியோஸ்லேயும் போடுவேன், இது மாதிரி புத்தகங்கள் வாங்குங்க, நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த புத்தகத்தின் விற்பனையின் மூலமாக வர காசை வச்சு நாங்கள் சேனல் நடத்துறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லி தான் விளம்பரம் போடுவோம். இது உலகத்திலே வாங்காத அவங்க விருப்பம். அது அவங்க விருப்பம். நம்ம வந்து அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ கட்டாயப்படுத்தினா அது தப்பு, சரியா? ஸோ இதைத்தான் இவங்க பூரா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது நார்மலைஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? நார்மலைஸ் ஆனது மட்டும் இல்லை, அதை நம்ப வேற ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு எப்படி நடக்கும்னா, ஒரு வீடியோ அவங்களோட சேர்ந்து பண்ணுறதுனா கொலாப் மாதிரி பண்ணுவாங்க. வீடியோக்கு இடையில வந்து போடுவாங்க, அந்த கடையில் போய் எதேச்சியாக வாங்குற மாதிரி, ஏதோ வந்து அந்த வீடியோவில் இடையில பேசுகிற மாதிரி, அந்த சட்டையை போட்டு காட்டுற மாதிரி பண்ணாங்க. இப்போ வந்து என்னென்னா, கீழே ஹேஷ்டேக்கில் கொலாப் போகிறதில்ல, இந்த வீடியோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போகிறதில்ல. அதுக்கு வந்து அவங்க ஏஜென்சி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து கொலாப்னு போடாமல் போட்டிங்கன்னா ஏமாத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபா உங்களுக்கு தருவோம். அதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நான் டிவிலேயே இப்படி விளம்பரமே நாங்களே போட்டிருக்கோம். ஓகே, நாங்களே டிவியில் விளம்பரம் போட்டிருக்கோம். என்னென்னா, இப்போது ஆச்சி மசாலான்னு வச்சுக்கிங்க, யாராவது ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு லேடியை பார்த்து, சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னு சொல்கிறாங்களே, பேட்டி எடுக்கிற மாதிரியே. ஆமாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும், எங்கள் சொந்தக்காரங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி உங்கள் சமையல் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? நான் எல்லாமே ஆச்சி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்கள சொல்ல வச்சு, அது ஒரு என்ன சொல்கிறது, பப்ளிக் பைட் மாதிரியே எடுத்து அதை ஆடாக போடுறது. ஆனால் கீழே போட்டுருவோம், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத கீழே போடணும். அதுதான் வந்து எத்திக்ஸு. அதாவது இது தப்பாக சரியான்றதை விட எத்திக்கலா நான் எத்திக்கலான்னு ஒன்று இருக்குது. ஆமாம், எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. வாழ்க்கையில் வந்து எல்லா இடத்துலையுமே ரூல்ஸு மட்டும் கிடையாது, எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ரோட்டில் ஒரு பொண்ணு போகுது, அதை வந்து ஒருத்தன் பார்க்குறான்னு வைங்களேன், அப்படி பார்க்குறது வந்து தப்பாக ரைட்டான்னு கேட்டால் அதுக்குள்ளே போக முடியாது, அதுக்கு பதிலே கிடையாது. ஆனால் எத்திக்கலாம் நான் எத்திக்கலான்னு கேட்டால் நான் எத்திக். ஆமாம். இது வந்து அமெரிக்காவில் சொல்லுவாங்க என்னென்னா, நமக்கு தெரியாத ஒரு நபரை, ஆப்போசிட் செக்ஸில் இருக்கிறவங்கள எவ்வளோ நேரம் பார்க்கலாம் அப்படின்னா 3 மிசிசிப்பி அப்படிம்பாங்க. அதாவது இப்போ நான் உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, ஃபஸ்ட் டைமாக உங்களை பார்க்குறேன்னு வச்சிங்களேன், எவ்வளோ நேரம் ஐ கேன் ஸ்டேர் அட் யூனா மிசிசிப்பி மிசிசிப்பி மிசிசிப்பி, இந்த 3 தடவை மிசிசிப்பி சொல்கிற டைம் தான் பார்க்கலாம். அதுக்கு மேலே பார்த்தோன்னா நீ ஒரு இண்டீசன்ட் ஃபெல்லோன்னு அர்த்தம். மிசிசிப்பின்னு எப்படி மெஷர் பண்ணுறாங்க, எதை வச்சு மிசிசிப்பின்னு ஏன் சொல்கிறாங்க? மிசிசிப்பின்றது அங்கே ஓடுற ஒரு ஆரோட பேர். ஓகே, அவ்வளோதான். அந்த வேர்டு வந்து கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணி கஷ்டமாக இருக்குல்ல, அதுக்காக அந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற அளவுக்கு 3 தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற டைம் கேப்புக்கு தான் நீ பார்க்கலாம் தெரியாத ஒரு ஆளை. அதை தாண்டி பார்த்தனா நீ வந்து ரூடாக பிஹேவ் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ இவங்கெல்லாம் பண்ணுறது என்னென்னா ரூட் பிஹேவியர், அன்எத்திக்கல் பிஹேவியர், ஒரு விளம்பரத்தை ஏமாற்றி பண்ணுற வேலை. இந்த ரோட் சைடில் லேகியம் வைக்கிறவங்களாம் இருப்பான் பார்த்தீங்களா, அவங்க இதான் பண்ணுவேன், கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும். அந்த சாப்பிட்றவன் யாருன்னா அவன் ஆளாக இருப்பான், சூப்பராக இருக்குது சார் அப்படிம்பா, எனக்கு 2 டப்பா கொடுங்கன்னு அவன் வாங்கிப்பான். இதை பார்த்து பக்கத்தில் இருக்கவங்களாம் வாங்குவான். அது கன்றாவியாக இருக்கும். பழைய காலத்து டெக்னிக் இதெல்லாம். ஆமாம், அது ரொம்ப ஓல்டு. அதாவது இந்த ஏமாத்துகிற டெக்னிக் வந்து டெக்னாலஜி தான் மாறுமே தவிர ஏமாத்துகிற மெத்தடு ஒரே மெத்தடு தான்.
அவங்க பண்ணுறது தப்பு, மிகப்பெரிய தப்பு. தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றும் வேலை. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களாம் திருந்த மாட்டாங்க. அந்த காலத்துலையும் திருந்தலை, இந்த காலத்துலையும் திருந்த போகிறதில்ல. இதுக்கு அடுத்தால வேறு ஒரு டெக்னாலஜி வந்தால் அதுலேயும் ஏமாற்றுவாங்க. இது ஆக்சுவலாக எத்திக்கல் நான் எத்திக்கல் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணுமா? இதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு குற்றம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வரையறை இதை பண்ணல. நீங்கள் எப்படி குற்றத்தில் வரையறுப்பீங்க? ஏமாறுறது உங்கள் பிரச்சனை இல்லை. இப்போ கூட பாருங்கள், ஃபோனை யாருக்கு பண்ணிங்கனாலும் என்ன முதல்ல வருது? கவர்ச்சிகரமான பணம் ஈட்டும் விளம்பரங்கள் வந்தால் அவற்றை நம்பாதீர்கள். அது சைபர் குற்றவாளிகள் உங்களுக்கு விரித்த வலையாக இருக்கலாம். அதுக்கப்புறமும் இன்னும் ஏமாந்துட்டு தானே இருக்காங்க. ஆமாம். அப்போ ஏமாறுறது நம்மளுடைய பேராசை. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விளம்பரம் பண்ணுறவன் வந்து எப்போதுமே மாற்றி மாற்றி விளம்பரம் பண்ணுவான். உங்களுக்கு முடி சுருட்டிக்கிட்டு இருக்குதா, எங்ககிட்ட வாங்க நீளமாக்கி விட்றோம் அப்படின்னு. உங்களுக்கு நீளமான முடியாக இருக்கா, வாங்க நாங்கள் அதை கேர்லாக மாற்றி காட்டுறோம். கருப்பாக இருக்கீங்களா, இந்த க்ரீம் போட்டிங்கன்னா வெள்ளையாகிடுவீங்க. ரொம்ப வெள்ளையாக ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த க்ரீம் போட்டால் டேனிங் ஆகும். டேனிங் ஆகி ஒரு க்ளோயிஷ் கலருக்கு வந்துடுவீங்க. ஸோ எப்படி நீங்கள் இருந்தாலும் அதை மாற்றி காட்டுறதுக்கு நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன்னு தான் ஒருத்தன் வருவான். ஸோ பெர்ஸ்பெக்டிவ், இந்த பியூட்டி அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவை விட்டு தொலைங்க. பியூட்டி எங்கே இருக்குது? பார்க்குறவங்க கண்ணில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய எல்லாருக்கும் நீங்கள் அழகாக தான் இருப்பீங்க. சரியா? அழகு அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தான் இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறக்கூடிய இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்குறீங்க. ஒரு அம்மா நல்லா சமையல் வீடியோவாக போடுறாங்கன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் அவங்க என்கிட்டயே மசாலா வாங்கிக்கிங்கன்னு போடுறாங்கல்ல, அது எத்திக்ஸ். நான் ஆச்சி மசாலா தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளம்பரம் பேச ஆரம்பித்தாங்கன்னு வைங்க, அது நான் எத்திக்கல். காசு வாங்கிட்டு விளம்பரப்படுத்துறது இல்லை என்னுடைய ரீச்சை பயன்படுத்தி என்னுடைய பொருளை விற்கிறது அப்படின்றதுக்கும் ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னுடைய பொருளை நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய உழைப்பை போட்டு விற்கிறேன். இன்னொருத்தன் பொருளுக்கு நான் விளம்பரம் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த பொருள் நல்லா இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாமல் நான் சும்மா என்டார்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் திரைப்பட நடிகர்கள் பண்ணக்கூடிய அதே வேலையை தான் நீங்களும் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் கேட்டாங்க, சரத்குமார் வந்து இப்படி ரம்மி விளம்பரத்துக்குலாம் வரலாமா அப்படின்னு. அது வந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சரத்குமார் ரம்மி விளையாட போகிறது இல்லைன்னு நமக்கு தெரியும். பார்க்குறவங்களுக்கு தெரியும். எல்லோரும் என்ன சரத்குமார் ரம்மி விளையாடி தான் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருப்பாங்களா என்ன? இல்லை கேட்பரி சாக்லேட்டுக்கு வந்து அமிதாப் பச்சன் விளம்பரத்துக்கு வந்தாருன்னா டெய்லி அவர் உட்காந்து கேட்பரி சாக்லேட் தான் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நம்ப போகிறோமா? அது நம்ப போகிறதில்ல. ஆனால் காமன் பர்சன் மாதிரி இருந்துக்கிட்டு சொன்னால் நம்புவாங்க. அப்போ நம்பும்போது என்ன ஆகுது, நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சாப்பிட போகிறதே எங்கே போகலான்னு கேட்பீங்க, யாராவது ஒரு ஃப்ரெண்டு சொல்கிற கடைக்கு தானே போகிறீங்க. அதுதானே இன்ஃப்ளூயன்ஸு. அது ஒரு 4 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வேறு, லட்சக்கணக்கான பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிக்காரன்ட்ட காசு வாங்குறதுன்றது தப்பு மட்டும் இல்லை, ஏமாத்து வேலை. அது அயோக்கியத்தனம். அதை செய்யக்கூடாது. அப்படி ஆனால் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் மட்டும் அவங்க செய்யாமல் இருக்க போகிறதில்ல. மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தெளிவடைஞ்சால் தான் மக்களுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா தேவையில்லாமல் அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸே நம்பாதீங்க அப்படின்றீங்களா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் நம்ப வேண்டிய அவசியமே இல்லைன்ற. பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சட்டையோ இதோ வாங்க போகிறதுனா பிரச்சனை இல்லை, டேரெக்டாக போய் நம்ம வாங்கி போட்டு பார்த்து வாங்கலாம். ஆனால் அந்த டெக் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஃபோனோ இல்லைனா ஒரு ஏர்பாட்ஸோ புதுசாக ஏதோ லான்ச் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூயன்சர் கையில் தான் வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சர் பிடிச்சி அவங்களுக்கு வந்து டெமோ ப்ராடக்ட் கொடுத்து யூஸ் பண்ண மாதிரி போட்டு காமிக்க சொல்கிறாங்க. அதில் கூட 2-3 பேர் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க இப்போ. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எப்படி வாங்க முடியுன்றீங்க? நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, ஏன்னா அது நிறைய பேர் யூஸ் பண்ணாதான் ரிவ்யூஸ் படித்தா வாங்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. இல்லை என்ன மாதிரி வயசான ஆளுங்க ஆகிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க. இப்போ இந்த ஃபோன்லாம் என் பையன் ரெக்கமெண்ட் பண்ணி தான் வாங்கினேன். இவனுக்கு எதுக்காக வேணும்பா அப்படின்னு கேட்டால் நான் என்னோட தேவையெல்லாம் என்னன்னு சொன்னேன். ஒரு 2 நாள் டைம் கொடுப்பான்னு சொல்லிட்டு 2 நாள் பொறுத்து அவனே எல்லாம் தேடி பிடிச்சி இந்த மாடல் வாங்கிக்க நல்லாயிருக்கும் அப்படின்னா அவன் சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது. ஒரு ட்வீட்டுக்கு 3 லட்சம், ஒரு ஷார்ட்ஸுக்கு வந்து 5 லட்சம், ஒரு வீடியோவுக்கு பேக்கேஜே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவன் ஒருத்தனை அடிச்சுட்டு பிரிஞ்சு வரும்போது தான் இவன் அவனை போட்டு கொடுக்குறான், அவன் இவனை போட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு உண்மை ஃபுல்லாக வெளியே வந்துச்சு. அது விளம்பரத்துறையில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, விளம்பரத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியாது நிறைய பேருக்கு. விளம்பரத்துக்கெல்லாம் பட்ஜெட்லாம் மினிமமே 5 கோடி 10 கோடி தான் ஒரு வருஷத்துக்கு. அதுவே நான் சொல்கிறது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. இப்போ இந்த ஹுண்டாய் மாதிரிலாம் இருக்குல்ல கார்லாம், அவங்களுக்குலாம் ஒரு வருஷ பட்ஜெட் எவ்வளோ தெரியுங்களா? 500 கோடி. எல்லா மீடியாவும் சேர்த்து, அதாவது பேப்பர் டிவி எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 500 கோடி. ஸோ அதில் வந்து இவனுக்கு 3 லட்சம் கொடுக்குறது 2 லட்சம் கொடுக்குறதுலாம் அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதை அந்த கம்பெனிக்காரனே பண்ண மாட்டான், அதை ஒரு ஆட் ஏஜென்சி தான் பண்ணுவான்.
அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இத்தனை லட்சம் ரீச் போகணும். சிபிடின்னு ஒன்று உண்டுங்க அட்வர்டைஸிங்கில். இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. சிபிடினா காஸ்ட் பர் 1000 ரீச். 1000 பேரை போய் சேர்றதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. மினிமம் வந்து 300 ரூபாயில் ஆரம்பித்து 1000 ரூபா வரை வைப்பாங்க. காஸ்ட் பர் 1000 ரீச். 1000 ரூபானே வச்சிங்கன்னா கூட என்ன அர்த்தம், ஒரு ஆள்கிட்ட போய் ரீச் பண்ணுறதுக்கு 1 ரூபா. 1000 பேருக்கு 1000 ரூபான்னா ஒரு ஆளுக்கு 1 ரூபா. ஒரு பிட் நோட்டீஸ் அடித்தா கூட 2 ரூபா ஆகும் கலரில். கரெக்டாக? ஸோ அவங்கள பொறுத்தவரை இவங்களுக்கு கொடுக்குற இந்த காசு வந்து பீனட்ஸு. அது பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு இது வந்து பெரிய அமௌண்ட்டு. ஆமாம். ஒரு 20s 30ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 5 லட்சம்ன்றது வந்து மிகப்பெரிய அமௌண்ட்டு. தெரிஞ்ச 2-3 வருஷத்தில் க்ரோர்ஸ் கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனால் அவங்கள பொறுத்தவரை அது வந்து ஒன்றுமே கிடையாது. ஸ்பில் ஓவர். அது வந்து ஸ்பில் ஓவர். அதாவது நீங்கள் ஒரு குடத்தில் தண்ணி ஊற்றும் போது குடம் ரொம்பும் போது ஒரு 2 டம்ளர் தண்ணி கீழே கொட்டிடும். அந்த 2 டம்ளர் தண்ணி மாதிரி தான் அந்த கம்பெனியை பொறுத்தவரை. ஆனால் இவங்களுக்கு அது 2 டம்ளர் தண்ணி. அது இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து கம்பெனிக்காரன் இப்போ என்ன ஏமாத்துறானா அப்படின்னா, கம்பெனிக்காரெல்லாம் ஏமாத்தலை. அவன் சொல்லி தான் போடுறான். அவன் விளம்பரம் சொல்லி தான் போட சொல்கிறான். இவங்க தான் அதுக்கு வந்து விளம்பரம்னே போட்டால் ரீச் ஆக மாட்டேங்குது, விளம்பரம் இல்லாமல் போடுவோம். ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி டேரெக்டாக ஒரு ஏஜென்சியை பிடிச்சி ஏஜென்சி மூலமாக இன்ஃப்ளூயன்சர் பிடிக்கிறது ஒன்று. டேரெக்டாக வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து ஏஜென்சி இல்லாமல் கம்பெனிக்காரன்ட்ட போக முடியாது. அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களாம் ரீச் பண்ணுறாங்க. டேரெக்டாக வந்து இன்வால்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு போட்டு ஒரு கோட் பண்ணுறாங்க. நீங்கள் 3 லட்ச ரூபா போட்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க. கொலாப் அந்த மாதிரி நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு மினிமம் போட்டிங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா. அதே நீங்கள் கொலாப்னு போடாமல் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க. அவங்க எக்ஸ்ட்ரா 2 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த திருட்டு வேலை பண்ணுறாங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க. கடைசியாக என்ன வரும் அந்த விளம்பரம் முடியும் போது? டக்குன்னு அதை கேட்கவே முடியாது. இந்த மாதிரி ஸ்பீடாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சாலிசிட்டேஷன். தனிநபர் விருப்பத்துக்கு உட்பட்டது. ஒரே ஒரு இன்சூரன்ஸ் மட்டும்தான் மேண்டேட்ரி, கட்டாயமாக வாங்க வேண்டிய இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா வண்டிகளுக்கு 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி வாகனங்களுக்கு போட வேண்டிய தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். அதில் ஃபஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டிலாம் இருக்குது. அது அந்த ஃபஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டி கூட எனக்கு வேண்டாம்னு நீங்கள் சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி மட்டுமாவது வாங்கி ஆகணும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னால் என்னென்னா, உங்கள் வண்டி போய் வேறு யார் மேலேயா மோதி அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்தை கவர் பண்ணுற இன்சூரன்ஸ். சரியா? அப்போ அந்த இன்சூரன்ஸ் ஒன்றை தவிர மீதி எல்லா இன்சூரன்ஸும் சப்ஜெக்ட் டு சாலிசிட்டேஷன் தான். ஆனால் நான் ஒரு சேனலில் பார்க்குறேன். அந்த சேனலில் வந்து அந்த நபர் வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி அது இதுன்னு பல சப்ஜெக்டை பற்றி பேசுவாப்பில். பேச ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ஒரு நல்ல ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, 1 கோடி ரூபாய்க்கு கூட இன்சூரன்ஸ் வாங்கலாம் நீங்கள் அப்படின்னு இன்சூரன்ஸை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுவாப்பில். பேசிட்டு என்ன சொல்லுவாப்புன்னா, இந்த ஐசிஐசிஐயில் இந்த ஒரு பிளான் நல்ல பிளான் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணா நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி இன்சூரன்ஸை வாங்கிக்கிங்க. இது வந்து ரெஃபரல் கோடு. அது ஒரு ரெஃபரல் கோடு. எத்தனை பேர் அதில் கிளிக் பண்ணி போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நபருக்கு காசு வரும். இப்போ சொல்லுங்கள், நான் நேரடியாக வந்து சேனல் நடத்துறதுக்கு காசு வேணும், புக்கு வாங்கிக்கணும்னு நான் சொல்கிறது நேர்மையானதா? என்னவோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கினா நல்லதுன்ற மாதிரி பேசுகிறது நேர்மையானதா? புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இந்த 2த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பார்க்குறவனுக்கு எப்படி தோணும், சார் அந்த தம்பிக்கு நம்ம மேலே எவ்வளோ அக்கறை, இன்சூரன்ஸ் வாங்கிக்கிங்க நல்லதுன்னு சொல்கிறாப்புல அப்படின்னு தோணும். நம்ம விளம்பரத்தை பார்க்கும்போது என்ன தோணும், இருந்தாலும் பாரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர காசு பத்தாதுன்னு புக்கு வேறு வாங்கிடுறான். யூடியூப்பில் சம்பாதிக்கிறான், அதில் புக்கில் வர சம்பாதிக்க பார்க்குறான். அப்போ யோசிச்சு பாருங்கள், நேர்மையாக நடந்துக்கிட்டால் மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. நேர்மை இல்லாமல் நடந்துக்கிட்டால் ஏமாறுறதுக்கு தயாராக இருக்காங்க. என்னை பொறுத்தவரை ஏமாத்துறது இது எனக்கு பிடிக்காது. எதாக இருந்தாலும் நேராக பேசு. விளம்பரம்னு சொல்லியே போடுங்க. அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள், இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா எங்களுக்கு அது கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லியே போடுங்க. போட்டால் அது நேர்மை. இன்சூரன்ஸில் எவ்வளோ கமிஷன் தெரியுங்களா? 15%. 15%க்கு இன்சூரன்ஸுக்கு கமிஷனு. அந்த சேனலில் ஒரு வீடியோவும் 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா எத்தனை பேர் போய் வாங்குவாங்க? ஒரு 1000 பேர் வாங்கட்டும். அப்போ அது எவ்வளோ பெரிய பணம்? அது கோடு வர கொடுத்துருவாங்க. இந்த கோடை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது. ஆமாம், ஆஃபர் இவங்க மூலமாக போன மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு தான் அந்த ரெஃபரல் கோடுன்னு சொன்னேன். ஸோ விளம்பரம் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா
நிறைய போட்டிகள் இருக்குது அவங்களுக்குள்ள. யார் வந்து இந்த இதை முதல்ல பண்ணுறது, எப்படி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கிறது, ஏஜென்சி மூலமாகவோ ஏஜென்சி இல்லாமல் டேரெக்டாக அவங்களே. அதில் வந்து என்ன ஆகும்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடாமல் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ₹1,00,000 கொடுக்குறோன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் விட்டீங்கன்னா நான் இன்னொருத்தர் ரெடியாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏன் விடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களும் வந்துருக்கு. எல்லா இடத்துலையும் போட்டி வரதான் செய்யும். ஆனால் நம்ம வந்து நம்ம பார்வையாளர்களை ஏமாற்றக்கூடாதுன்றத தெளிவு வேணும். அந்த பார்வையாளர்களால் தானே உங்களுக்கு அந்த காசு வருது. அப்போ அந்த காசை வாங்கி என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த பார்வையாளர்களோட சப்போர்ட்டு தானே வேணும். அப்போ அவங்கள்ட்ட நேர்மையாக இருக்கணுன்றது ஒரு அடிப்படை விஷயமா இல்லையா? அடிப்படையில் நம்மளை நம்பி வந்தவங்களே ஏமாத்துறது தப்பா சரியா அப்படின்னு யோசிக்கணும். அதை யோசித்தா நேர்மையாக இருப்பாங்க. இல்லை எனக்கு எப்படி வந்தாலும் காசு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிட் பாக்கெட் அடிக்க கூட போகலாம். எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு பிட் பாக்கெட் அடிக்க போகலாம், பேங்கை கொள்ளையடிக்க போகலாம், எங்கே வேணால் போங்க. அது இதை விட நிறைய கூட காசு வரும். ஏமாத்துறது தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நமக்கு தெரியணும் ஏமாத்துறோம், அது தப்பு, அதை செய்யக்கூடாது. ஏற்கனவே கூட உங்களுக்கு இந்த உதாரணத்தை கூட சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு ₹500 காசு கிடக்குது, அது எந்த இல்லை, ஆனால் நான் எடுத்துக்கிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரியும்ல, நான் தான் எடுத்தேன்னு. இப்போ உங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் வெளியே போயிட்டீங்க, யாருமே இல்லை, சிசிடிவி கேமரா இல்லை, எதுவும் இல்லை, ₹500 கீழே கிடக்குது. உங்கள் ஆஃபீஸில் இருக்க யாரோ தானே தவற விட்டுருப்பாங்க. நான் தவற விடலை, அது எந்த இல்லை. ஆனால் அதை எடுத்துக்கிட்டேன்னா யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். வேறு யாருக்குமே தெரியலனாலும் எனக்கு தெரியும். அதுதான் வள்ளுவர். உங்களுக்கு எது டவுட்டாக இருந்தாலும் வள்ளுவர்கிட்ட போய் கேளுங்கன்னு தான் சொல்லுவேன். தன் நெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அந்த கொலாப்னு ஆடுன்னு இன்க்ளூட்ஸ் பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறத நீங்கள் போடலை அப்படின்னா அது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கான், டிக் பண்ணுன்னு. பெய்டு ப்ரொமோஷனாக இருந்தால் டிக் பண்ணு. அப்போ அதை செய்ய மாட்டேன்னு வேணும்னே அந்த பட்டனை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சே தானே தப்பு பண்ணுறீங்க. அது உங்களை உறுத்தும். அந்த செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு நாள் உறுத்தும், ஏன் இப்படி தப்பு செஞ்சோம் அப்படின்னு. அது எப்போ தோணுது, அது எப்போ இவங்களுக்கு உணர்வாங்க, மனசுக்குள்ளே உணர்வாங்கன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய லாஸ் வரும், பெரிய லெவலில் பணத்தை இழந்துருவாங்க. அப்படி இழக்கும்போது மனசு உறுத்தும். அன்றைக்கி ஒரு வேளை அப்படி தப்பு பண்ணனே, அதனால தான் இங்கே விட்டோமா அப்படின்னு. உண்மையிலே இங்கே விட்டது வந்து இவன் ஏமாந்து தான் விட்டுருப்பான். ஆனால் மனசு வந்து அதை பொருத்தி பார்க்கும். அப்போ உறுத்தும், அப்போ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த உறுத்தல் இல்லாமல் வாழ்கிறது தான் நேர்மையான வாழ்க்கையாக இருக்க முடியும். ஏன்னா இது வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், நான் ஞாபகம் இல்லை. சென்னைக்கு வந்த புதுசில் எங்கள் அப்பாட்ட நான் எந்த மாதிரி வேலைக்கு போகணுன்றதுக்காக கேட்டேன். அப்பா எந்த மாதிரி வேலைக்கு போட்டோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எந்த வேலைக்கு வேணாலும் போ, இப்படி தான் சம்பாதிச்சேன் அப்படின்னு தைரியமாக என்கிட்டயோ உங்கள் அம்மாக்கிட்டேயோ வந்து சொல்ல முடியணும். அந்த சம்பாதிக்கும் முறை உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் ஒய்ஃப்டையோ உன் பிள்ளைகிட்டையோ இப்படி தான் நான் சம்பாதிச்சிருக்கேன் இந்த காசு அப்படின்னு சொல்ல முடியணும். அப்படி முடிஞ்சால் அது நேர்மையான முறை. நீங்கள் எப்படி வேணால் சம்பாதிங்க, இதை வெளியே உங்களால் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். வெளியே சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் அந்த வருமானத்தின் வழிவகை தவறானது. ரொம்ப நன்றி சார். இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணுற தவறுகளை வந்து சரியான இதில் சுட்டி காட்டினீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.